ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृत द्रवसंयुतं विपत भागवतं रसमालयं गुरको रसिका भुवि भावुकाः. லலிதா மாத்திரை சொல்றீங்களா? சொல்றேன் மாதாஜி. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய நானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं तदादि स्वदान्तिहं वन्देऽहं श्रीगुरून् श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पादान् सगगण ललिता श्री विशाखान्वितांश। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्ता नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण माता जी। हरे कृष्ण माताजी. मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्. हरिः ओं तत्सत्. कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं श्रीचैतन्यं नमामिथम्. हरे कृष्ण. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 17வது அத்தியாயம் பதம் 36 நம்ம படிக்கணும். ஸோ பரிஷித் மகாராஜர் அந்த கலிபுருஷனை கொல்றதுக்கு தயாரா இருந்தார். ஆனா தன்னை கொல்ல வரப்போற அந்த பரிஷித் மகாராஜருடைய அந்த வேகத்தை பார்த்து கலிபுருஷன் பயந்து நடுங்கி உடனே பரிஷித் மகாராஜர்கிட்ட சரணடைஞ்சிட்டார். அப்போ எதிரியா இருந்தா கூட சரணடைஞ்சா காப்பாற்றணும் அப்படிங்கிறது சத்திரிய தர்மம். அதனால பரிஷித் மகாராஜர் அவனை கொல்லாம விட்டார். ஆனா என்ன தண்டனை கொடுத்தார்? கலிக்கு என்ன தண்டனை கொடுத்தார்? தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு போயிடணும் அப்படின்னு. சோ அவருடைய ராஜ்யத்துல அவருக்கு இடம் இல்லை, கலி நீ என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதான் தண்டனை. நாட்டை விட்டு வெளியில போக சொன்னார். அதே சமயத்துல அவனோட உயிரோடையும் விட்டுட்டார், கொல்லல. அதான் அது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். இப்போ நாம 36வது பதம் படிக்கணும். கலிருவாச்ச யத்ரக்வவாத வத்ஸ்யாமி சார்வபௌமதவாக்ஞயா லக்ஷயே தத்ர தத்ராபி த்வாம் ஆஸ்தேஷு சராசனம். சார்வபௌம அப்படின்னா மிக உயர்ந்தவர்னு அர்த்தம். எல்லாரை விடவும் மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். கேள்வி எத்திரக்வா, நான் எங்க போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விய கலி கேட்கிறார். நம்ம பார்க்கிறோம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. மாட்சிமை தாங்கிய அரசே, தங்களுடைய உத்தரவுப்படி எங்கு வேண்டுமானாலும் என்னால் வாழ முடியும். என்றாலும் நான் காணும் இடங்களிலெல்லாம் தாங்கள் வில்லுடனும் அம்புகளுடனும் நிற்பதை தவிர வேற எதையும் என்னால் காண முடியவில்லை. எப்படி ஹிரண்யகசிபுவுக்கு திருமண பக்கமெல்லாம் பகவான் கொலை பண்றதுக்கு, அவரை வதம் பண்றதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதோ, அப்ப கூட அவங்க எல்லாம் பக்தர்கள் ஆகிறது இல்லை பாருங்க, இல்லையா? பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியுது. ஆனாலும் அவங்க பக்தர்களா மாறுறது கிடையாது. இதான் அசுர குணம். அந்த மாதிரி
கலிக்கு என்ன சொல்றாரு? ஓகே, நீங்க சொல்ற மாதிரி நான் இந்த இடத்த விட்டு போனாலும் வேற எங்கேயாவது போனா கூட எனக்கு என்ன தெரியும், நீங்க கையில வில்லையும் அம்பையும் வச்சுக்கிட்டே என்னை துரத்தி வர மாதிரி தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். உலகில் உள்ள எல்லா இடங்களிலும் வர்ஷித் மகாராஜனின் சக்தி வாய்ந்த ஆட்சி பரவி இருப்பதை கலிபுருஷனால் காண முடிந்தது. தீமை செய்வதற்காகவே கலிபுருஷன் இருக்கிறான். ஆனால் எல்லா வகையான தீயவர்களையும் அடக்குவதற்காகவே வர்ஷித் மகாராஜன் இருக்கிறார். எனவே கலிம புருஷன் வேறொரு இடத்தில் கொல்லப்படுவதை விட அரசரால் அங்கேயே அப்பொழுதே கொல்லப்பட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். கலி அரசர் முன் சரணடைந்த ஓர் ஆத்மாவாக இருந்ததால் எதையும் செய்யும் உரிமை அரசருக்கு இருந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. சம்பூர்ண மாதாஜி, வெல்கம். ஸோ பர்ஷத் மகாராஜர் அந்த கலி என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க போய் என்னால இருக்க முடியும்? எங்க போனாலும் உங்களுடைய உருவம் நீங்க என்னை துரத்திட்டு வர மாதிரியே இருக்கே. அப்போ என்னால செழிப்பா இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? செழிப்பா எல்லா பாவ காரியங்களையும் செஞ்சு நான் செழிப்பா இருக்கணுமே. அந்த மாதிரி என்னால இருக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி பயம் வருது. அப்படி இருந்தும் கூட பரிஷித் மகாராஜர் அவனை கொல்லல பாருங்க. தன்மே தர்ம பிரதாம் ஸ்ரேஷ்ட ஸ்தானம் நிர்தேஷ்டும் அர்ஹசி யத்ரைவ நியதோ வத்ஸ்ய ஆதிஷ்டம் ஸ்தே அனுசாசனம். எனவே சமய காவலர்களில் தலைமையானவரே, தங்களுடைய அரசாங்கத்தின் பாதுகாப்பில் நான் நிரந்தரமாக வாழக்கூடிய ஓரிடத்தை தயவு செய்து உறுதி செய்து விடுங்கள். ஸோ அடுத்த வேண்டுகோள், கலியுடைய வேண்டுகோள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. இவரோ என்னுடைய ராஜ்யத்தை விட்டு போ அப்படின்னு சொல்றார். கலி என்ன சொல்றார்? உங்க ராஜ்யம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கே, நான் வேற எங்க போக முடியும்? வேற எங்க எனக்கு போகிறதுக்கான இடம் இருக்கு? அதனால நான் உங்க ராஜ்யத்திலே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். பொருளுரை சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பரீட்சித் மகாராஜன் தன்னிடம் சரணடைந்த ஒருவரை கொல்ல மறுத்தார் என்பதால் அவர் சமய காவலர்களிலேயே முதன்மையானவர் என்று கலிபுருஷன் அவரை அழைத்தான். சரணடைந்த ஆத்ம எதிரி என்றாலும் அவனுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதுவே சமய நீதியாகும். எனவே எதிரியாக அல்லாமல் சிறந்த தொண்டனாக பரமபுருஷரிடம் சரணடைபவனுக்கு அவர் எத்தகைய பாதுகாப்பை அளிப்பார் என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும். சரணடைந்த ஆத்மாவை பகவான் எல்லா பாவங்களிலிருந்தும் அவற்றின் விளைவுகளிலிருந்தும் காப்பாற்றுகிறார். பகவத்கீதை 18.66. ஸோ யார் சரணடைஞ்சாலும் அவங்களை காப்பாற்ற வேண்டியது ஹரே கிருஷ்ணா மாதாஜி அரசருடைய கடமையா இருக்கு. அதனால அவர் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கலிபுருஷன் பரீட்சித் மகாராஜ்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றார். சூத உவாச்ச அப்யர்த்திதஸ்ததா தஸ்மை ஸ்தானானி கலகே ததோ த்யூதம் பானம் ஸ்திரியா சூனா யத்ர தர்மச்சதுர்விதஹ. இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நாம ஏற்கனவே 4 சட்டதிட்டங்களை எதுக்காக நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். யாருக்கு ஞாபகம் இருக்கு? அது 4 சட்டதிட்டங்களும் என்னது? தர்மத்தினுடைய 4 தூண்கள். 4 தூண்கள். என்ன 4 தூண்? என்னென்ன? சூதாட்டம், மாமிசம், மது. தவம், தயை, தவம், உண்மை, தூய்மை. சோ இந்த 4ம் தர்மத்தினுடைய 4 தூண்கள் இல்லையா? அந்த தூண்களை உடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் தவறான பாலுறவு, மாமிசம் சாப்பிடுறது, போதை, சூதாட்டம். சோ இது 4க்கும் இருக்கிற தொடர்பை நம்ம பார்த்தோம். இங்க இந்த ஸ்லோகத்துல அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுது. இந்த 4 விஷயங்களை பத்தி தான். சோ அப்ப என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியூதம் பானம் ஸ்திரியா சூனா எத்ர அதர்ம சதுர்விதக. இது அதர்மம்.
ஞாயிற்றுக்கிழமை நினைச்சிட்டு பிளவுஸ் பிடிக்கலாம்னு எடுத்துன்னு வந்தேன். இந்த அதர்மமான இடங்கள்ல நீ இருக்கலாம். புரியுதா? சூத கோஸ்வாமி கூறினார், கலிபுருஷனால் இவ்வாறு வேண்டிக் கொள்ளப்பட்ட பரீட்சித் மகாராஜன் சூது, குடி, விபச்சாரம் மற்றும் மிருகவதை ஆகியவை நடைபெறும் இடங்களில் வாழ அவனுக்கு அனுமதி அளித்தார். அப்போ இந்த 4 காரியத்துல நம்ம எதையாவது செய்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சம் சாப்பிடுறோம், இல்ல போதை கடுமையாகிறோம், இல்ல சூதாட்டம் இருக்கு, தவறான ஆண் பெண் உறவை சித்தரிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்குறோம், சினிமா பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கலியை வரவேற்று நம்ம உபசரிச்சு வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். கலியை நம்ம வரவேற்கிறோமோ இல்லையோ, நமக்குள்ள நுழைஞ்சாச்சு களி இல்லையா? இதோ கையில இருக்கு. இதுல களி உள்ள உட்காந்து ஃபுல் ஆதிக்கம் செலுத்தி உட்கார்ந்துருக்கார் களி. ஸோ இதுலேருந்து நம்ம பகவானுக்கு தொடர்புடைய விஷயங்களை படித்தோம் பார்த்தோம் அப்படின்னா, நாம இங்கே பகவானை நம்ம இதயத்துல பகவான் இருக்காரோ இல்லையோ, நம்ம செல்போன்ல பகவானை வச்சுக்கலாம். இல்லைன்னா யாருடைய ஆதிக்கத்துல இருப்போம்? கலியுடைய ஆதிக்கத்துல தான் நம்ம இருப்போம். ஸோ கலியோட ஆதிக்கத்துல இருக்கிறதும் இருக்காததும் நம்முடைய விருப்பம். இந்த விருப்பத்தை யாரு தடுக்கிறது கிடையாது, பகவான் தடை செய்யறது கிடையாது. கலியுகம் இப்படித்தான் இருக்கும், கலி வரத்தான் செய்யும். ஆனா அதை வரவேற்கிறதா இல்லைன்னா பகவானை வரவேற்கிறதா, யாரை வரவேற்கிறது அப்படிங்கிறத நாம தான் முடிவு செய்யணும். ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தோம் அப்படின்னாக்க பொதுவா என்ன சொல்லுவாங்க? நான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் எனக்கு சுலபமா காசு வருதுன்னு சொல்லுவாங்களா? நான் உட்கார்ந்த இடத்துல அப்படியே எனக்கு பணம் கொட்டுது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? நான் கஷ்டப்பட்டு, நான் வேர்வையை சிந்தி கஷ்டப்பட்டு நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சம்பாதிச்சு யாருக்கு கொடுக்குறாங்க? கலிக்கு கொடுக்குறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு எல்லாத்தையும் கலிக்கு கொடுக்குறாங்க. அழகா எத்தனையோ லட்சங்கள்ல வாங்கி ஒரு டெலிவிஷன் நடு வீட்டில் அப்படியே இந்த ஹாலில் அதை டெக்கரேட் பண்ணி, அதுக்கு ஒரு பெரிய ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி அதை வச்சு, அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து சோஃபாவில் அப்படியே ஜம்முன்னு இப்படி உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு நொறுக்கு தீனி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே அந்த கலி புருஷனோட நம்ம என்ஜாய் பண்ணுறது இருக்கே, அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாயோ ஒரு 500 ரூபாயோ ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற தினக்கூலிகள் கூட இப்பெல்லாம் கேபிளுக்கு பணம் இருக்கான்லாம் எனக்கு தெரியல. நாங்கள் ஆரம்ப காலத்தில் கேபிளுக்கெல்லாம் பணம் கட்டிட்டு இருந்தோம். பட் இப்போல்லாம் என்ன சிஸ்டம்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் விட்டு கிட்டத்தட்ட இப்போ 18 வருஷம் ஆயிடுச்சு. டிவியே கிடையாது எங்கள் வீட்டில். ஸோ அந்த ஒரு 100 ரூபாயில கொஞ்சம் பணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க? கேபிளுக்கு கட்டிட்டு இருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி கொஞ்சம் பணத்தை நீங்கள் உண்டியலில் போடுங்க, கோவில் திருப்பணிக்கு கொடுங்க அப்படின்னா முடியுமா? முடியாது. நாங்கள் ஏழை பாழைங்க, எங்கிட்ட கேட்குறீங்களே, சாமி தானே எங்களுக்கு கொடுக்கணும், எங்கிட்டலாம் கோவிலுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாமியை கொடுக்க சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ இதுக்கு கொடுக்குறியேப்பா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? உழைச்ச களைப்பை நாங்கள் எப்படி தீர்த்துக்கிறது? கொஞ்ச நேரம் மனசு நிம்மதிக்காக பார்க்குறோம் அப்படிமா. அதை பார்க்கறதுனால உனக்கு நிம்மதியாக கிடைக்க போகுது? இருக்கிற நிம்மதியும் அது என்ன பண்ணும்? பறிச்சுக்கிட்டு போயிடும். எப்போ பார்த்தாலும் தவறான விஷயங்களே சித்தரிக்கிறது, தவறான விஷயங்களே காட்சிகளே பார்க்கறது, தவறான வார்த்தைகளை கேட்கறது. ஆக இந்த 4 இடங்கள் முக்கியமான இந்த ஸ்லோகத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தியூதம் பானம் ஸ்திரியா சூனம், இந்த 4 இடங்கள்ல கலி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பரீட்சித் மகாராஜர் அவனுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தார். ரொம்ப அடுத்து கலியோட நிலைமை ததிகிட தத்தம் தான். என்ன பண்ண போறார் பார்க்கலாம். கலி பொருளுரை, நீண்ட பொருளுரையா இருக்கு. அகிலா மாதாஜி நீங்க படிங்க, அடுத்து யாராவது ஒருத்தர் கண்டினியூ பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அடிப்படையான அதர்ம கொள்கைகளான தற்பெருமை, விபச்சாரம், குடி மற்றும் பொய் ஆகியவை 4 தர்மங்களான தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை ஆகியவற்றை தோற்கடித்து விடுகின்றன. சூது, விபச்சாரம், குடி மற்றும் மிருகவதை ஆகிய இடங்களில் கலிபுருஷன் வாழ்வதற்கு அரசர் அனுமதித்தார். சௌத்ரமணி யஞத்தை போன்ற சாஸ்திர விதிகளுக்கு எதிரான குடிப்பழக்கம், திருமண வாழ்வுக்கு அப்பாற்பட்ட பெண்களுடனான உறவு மற்றும் சாஸ்திர விதிகளுக்கு எதிரான மிருகவதை ஆகியவை அதர்மங்கள் என்பதை ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி சுட்டிக்காட்டுகிறார். பௌத்திக இன்பத்தில் ஈடுபட்டுள்ளவர்களான பிரவருத்தர்கள் மற்றும் பௌதிக பந்தத்திலிருந்து முக்தியடைந்தவர்களான நிவிருத்தர்கள் ஆகிய இரு பிரிவினருக்கும் இருவேறு உத்தரவுகள் வேதங்களில் உள்ளன.
பிரவர்த்தர்களுக்குரிய வேத கட்டளையானது அவர்களது செயல்களை படிப்படியாக ஒழுங்குபடுத்தி முக்தி வழியை நோக்கி அவர்களை செலுத்துவதற்காக ஏற்பட்டதாகும். எனவே மிக தாழ்ந்த அறியாமை நிலையில் இருந்து கொண்டு மது, மங்கை, மாமிசத்தை அனுபவிப்பவர்களுக்காக சில சமயங்களில் சௌத்திரமணி எங்கத்திற்கேற்ற குடிப்பழக்கம், திருமணத்தின் வழியாக பெண்ணுறவு மற்றும் யாகங்களை செய்து மாமிசம் உண்ணுதல் ஆகியவை சிபாரிசு செய்யப்படுகின்றன. இவ்வாறு வேத நூல்களில் சிபாரிசு செய்யப்படுவது ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு மட்டுமே ஆகும், எல்லோருக்கும் அல்ல. அவை குறிப்பிட்ட வகுப்பினருக்குரிய வேத கட்டளைகள் என்பதால் பிரவர்த்தர்களால் செய்யப்படும் அத்தகைய செயல்கள் அதர்மங்கள் என்று கருதப்படவில்லை. ஒருவனுக்கு உணவாக இருப்பது மற்றவர்களுக்கு விஷயமாக இருக்கக்கூடும். அதே போலவே தமோ குணத்தில் உள்ளவர்களுக்காக சிபாரிசு செய்யப்பட்டிருப்பது சத்வகுணத்தில் உள்ளவர்களுக்கு விஷயமாக இருக்கக்கூடும். எனவே ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்காக சிபாரிசு செய்யப்பட்டுள்ள சாஸ்திர விதிகளை ஒருபோதும் அதர்மமாக கருதக்கூடாது என்று ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி பிரபு உறுதிப்படுத்துகிறார். ஆனால் உண்மையில் அவை அதர்ம செயல்கள் என்பதால் ஒருபோதும் அவற்றை ஆதரிக்க கூடாது. சாஸ்திர சிபாரிசுகள் இத்தகைய அதர்மங்களை ஆதரிப்பதற்காக ஏற்பட்டவை அல்ல. மாறாக தேவையாக உள்ள இந்த அதர்மங்களை படிப்படியாக தர்மத்தின் வழியில் கொண்டு செல்வதற்காகவே ஏற்பட்டுள்ளன. பரீட்சித் மகாராஜனின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் வகையில் தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை ஆகிய தர்ம கொள்கைகளை நாட்டில் நிலைப்படுத்தி அதர்ம கொள்கைகளான தற்பெருமை, விபச்சாரம், குடிப்பழக்கம் மற்றும் பொய்யுரைத்தல் ஆகியவற்றை தடுக்க வேண்டியது தேச தலைவர்களின் கடமையாகும். சூது, குடி, விபச்சாரம் மற்றும் மிருகவதை போன்ற பழக்கங்களை கொண்ட இடங்கள் இருக்குமானால் அத்தகைய இடங்களுக்கு கலிபுருஷனை மாற்றிவிட வேண்டும். இத்தகைய அதர்மங்களுக்கு அடிமையானவர்களை சாஸ்திர விதிகளால் ஒழுங்குபடுத்தி விடலாம். எத்தகைய சூழ்நிலையிலும் அவர்களை ஒரு நாடு உற்சாகப்படுத்தவே கூடாது. அதாவது எல்லா வகையான சூது, குடி, விபச்சாரம் மற்றும் நேர்மையின்மை ஆகியவற்றை அரசாங்கம் முற்றிலும் நிறுத்திவிட வேண்டும். தீமையை ஒழிக்க விரும்பும் நாடு பின்வரும் முறையில் சமய கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தலாம். ஒரு மாதத்தில் குறைந்தபட்சம் 2 உபவாச நாட்களாவது இருக்க வேண்டும். தவம். பொருளாதார கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் மாதம் 2 முறை உபவாசம் இருப்பது நாட்டில் ஏராளமான உணவை மிச்சப்படுத்தும். மேலும் நாட்டு மக்களின் சுகாதாரத்திற்கும் இது சாதகமாக அமையும். 2. முறையே 24 வயதையும் 16 வயதையும் அடைந்துள்ள இளம் வாலிபர்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய திருமணம் நடத்தி வைக்க வேண்டும். பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் உள்ள ஆண் பெண் இணைக்கல்வி முறையில் தீங்கில்லை. ஆனால் ஆண்களும் பெண்களும் முறைப்படி திருமணம் செய்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண் பெண் மாணவர்களுக்கிடையே நெருக்கமான உறவு ஏற்படுமானால் தீய உறவு இல்லாதபடி அவர்களுக்கு முறையாக திருமணம் செய்து வைக்க வேண்டும். விவாகரத்து சட்டம் விபச்சாரத்தை தூண்டுவதால் இதை ஒழித்து விட வேண்டும். 3. நாட்டில் ஒரு ஆன்மீகமான சூழ்நிலையை உருவாக்கும் நோக்கத்திற்காக நாட்டு மக்கள் தங்களது வருவாயில் 50% தானம் செய்துவிட வேண்டும். பின்வரும் முறைகளில் அவர்கள் பாகவத கொள்கைகளை பரப்ப வேண்டும். அல்லது கர்மயோகம் அல்லது அனைத்தையும் பகவானின் திருப்திக்காக செய்தல். ஸ்ரீமத் பாகவதத்தை தினந்தோறும் அங்கீகாரம் பெற்றவர்களிடமிருந்து அல்லது தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களிடமிருந்து கேட்டறிதல். வீட்டிலோ அல்லது ஆலயத்திலோ கூட்டாக நாம சங்கீர்த்தனம் செய்தல். ஸ்ரீமத் பாகவதத்தை போதிப்பதில் ஈடுபட்டுள்ள பாகவதர்களுக்கு தொண்டு செய்தல் மற்றும் இறையுணர்வு நிரம்பிய ஒரு சூழ்நிலையை கொண்ட இடத்தில் வசித்தல். மேற்கண்ட முறையில் நாடு ஒழுங்குபடுத்தப்படுமானால் இயல்பாகவே எல்லா இடங்களிலும் இறையுணர்வு செழித்தோங்கும். எல்லா வகையான சூதும் இழிவை ஏற்படுத்துவது ஆகும். நாட்டில் சூதாட்டத்தை உற்சாகப்படுத்துவதால் உண்மை முற்றிலும் மறைந்துவிட்டது. இளம் ஆண்களையும் பெண்களையும் மேற்குறிப்பிட்ட வயதுகளுக்கு மேல் திருமணம் ஆகாமல் இருக்க அனுமதிப்பதையும் எல்லா வகையான மிருகவதைகளுக்கு அனுமதி அளிப்பதையும் உடனே தடை செய்ய வேண்டும். சாஸ்திரங்களில் குறிப்பிட்டபடி மாமிசம் உண்பவர்களை அனுமதிக்கலாம், இல்லையெனில் கூடாது. புகைப்பிடித்தல், புகையிலை மெல்லுதல் மற்றும் தேநீர் அருந்துதல் ஆகியவை உட்பட எல்லா வகையான போதைப் பொருட்களையும் தவிர்க்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மகாராஜ். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ரொம்ப கிளியரா பிரபுபாதர் சாஸ்திரங்கள்ல எதுக்காக இந்த குடிப்பழக்கம் மற்றும் மாംസം சாப்பிடுறது அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றார். தமோகுணத்துல உள்ளவங்களுக்கு அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான நிலையில உள்ளவங்களை அவங்கள நெறிப்படுத்துறதுக்காக சாஸ்திரங்கள்ல இந்த மாதிரி நீங்க பலியிட்டு நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பலியிட்டு மட்டும்தான் சாப்பிடணும். நாமளா என்ன பண்ணக்கூடாது, வீட்டுல எல்லாம் சமைச்செல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும், நம்ம தவறு செய்யறோம் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும். படிப்படியா அடுத்த பிறவியிலையோ இல்ல ஏதோ ஒரு பிறவியில அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி போதை நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். சில தேவதைகளுக்கெல்லாம் துர்தேவதைகளுக்கெல்லாம் இதெல்லாம் அவங்க படைப்பாங்க இல்லையா, மது அப்புறம் அந்த சுருட்டெல்லாம் வச்செல்லாம் படைப்பாங்க, மாமிச உணவுகள் எல்லாம் படைப்பாங்க, படைச்சு அவங்க சாப்பிட்றவங்களா இருப்பாங்க.
ஸோ அது நெறிப்படுத்துறதுக்காக அதுக்கும் இப்ப செய்யறதுக்கும் சாஸ்திரத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் அந்த நாள்ல வேதங்கள்ல இதுக்கும் ஒரு வழிமுறை, அந்த தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு வழிவகை கொடுக்கப்பட்டிருக்கு. அது பாவம்னு சொல்ல முடியாது, ஏன்னா சாஸ்திரப்படி செய்யறாங்க, அது பாவம்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ நடக்கிறது என்ன அப்படின்னா, யாருமே சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றதும் கிடையாது. இந்த பாவங்கள்லாம் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஆயிடுச்சு. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நம்ம வந்து நெறிப்படுத்தணும் அப்படின்னா, இங்க சில டைரக்ஷன்ஸை பிரபுபாதர் கொடுக்குறார். ஸோ அட்லீஸ்ட் மாசத்துல 2 ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் உபவாசம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நாடு செழிப்பாயிடும், உணவு பற்றாக்குறையே இருக்காது. 2 நாள் என்ன பண்றாங்க, இத்தனை கோடி பேரும் வந்து ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னாலே எவ்வளோ தானியங்கள் மிச்சம், எவ்வளோ மிச்சம், சமைக்கிற வேலை மிச்சம், எல்லாம் மிச்சம். அப்போ உணவு பற்றாக்குறை ஆட்டோமேட்டிக்கா வந்து சரியாயிடும். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி 15 நாளுக்கு ஒரு தடவை உபவாசம் இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து சூப்பரா ஒர்க் பண்ணும். பெரிய வியாதிகள் எதுவும் யாரையும் தாக்காது. 2 விதத்துல நமக்கு நன்மை. அடுத்தது பார்த்தோம்னா ரொம்ப ரெவல்யூஷனரி ஒரு விஷயம். 16 வயசு 24 வயசு. இன்னைக்கு பெண்களே எத்தனை வயசுல தான் திருமணத்தை பத்தி யோசிக்கிறாங்க, 25க்கு மேலதான் யோசிக்கிறாங்க இல்லையா? ஸோ 16 வயசு பெண்ணுக்கும் 24 வயசு ஆணுக்கும் திருமணத்துக்கு உச்ச வரம்பு பிரபுபாதர் கொடுத்துருக்கார். இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் படிக்கட்டுமே அப்படின்னு சொல்றார். படிக்கத்தானே வேணும், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிங்க. அப்போ உனக்கு ஒரு கணவன் இருக்கார், மற்ற ஆண்களை பார்த்து கவர்ச்சி ஏற்படாது. ஆனா இன்னைக்கு அதையும் நம்மளால என்ன பண்ண முடியல, உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு புறம்பான உறவு அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பெருகி போச்சு. இதெல்லாம் எப்படி மக்களுடைய மனதில் இத்தனை விகாரங்கள் ஏற்பட்டு இந்த மாதிரி எல்லாம் இப்ப நடந்துக்கிறத நாமளே கண்கூடா பாக்குறோம். அடுத்து என்ன சொல்றாரு, நாட்டு மக்கள் அவங்களுடைய வருவாயில 50% அவங்க வந்து பாகவத பிரச்சாரத்துக்காக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது பாகவதத்தை டெய்லி எல்லாரும் கேட்கணும். யார்கிட்ட இருந்து கேட்கணும், யார் பாகவதத்தைப்படி வாழ முயற்சி பண்றாங்களோ அவங்க கிட்ட கேட்கணும், எல்லார்ட்டையும் கேட்டக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அத்தகைய ஒரு பாகவதற்கு சேவை செய்யணும், அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது. இப்போ யாருன்னே தெரியாது, இந்த ஜூம் ஐடியா நமக்கு கொடுத்துருக்கிறவர் ஒரு பக்தரும் கிடையாது. ஆனா பக்தருடைய நண்பர், அவர் வந்து பணம் கட்டி அவர் வாங்குறாரு, ஆனா அந்த ஐடியா வந்து நம்ம கொடுத்துருக்கார். ஸோ இது ஒரு விதமான சேவை. இல்லைன்னா நம்ம இதுக்கு பணம் கட்டி வாங்கணும், அந்த அளவுக்கு என்னாலெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனா அவருடைய ஒரு தாராளமான மனசுனால அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை நமக்கு வந்து அவர் வந்து கொடுத்துருக்கிறார். ஓகே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த 1 மணி நேரத்துக்காக கொடுத்துருக்கார். ஸோ அந்த 1 மணி நேரம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும், மற்ற சமயங்களில் நம்ம அதை உபயோகிக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய அலுவலக வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதனால. அடுத்தது என்ன சொல்றாரு, கோவில்ல டெய்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். கூட்டா நாம சங்கீர்த்தனம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நாட்டுல குற்றங்கள் குறைஞ்சிடும், பெருமளவு குற்றங்களை நாம தவிர்க்கலாம். டெய்லி பாகவதம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், புரோபாட பொருளுரைகளோட பாகவதம் கேட்கும்போது நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், இதெல்லாம் நாம தொடர்ந்து கேட்டு பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணும்போது நம்ம மனசுல மாற்றம் வருதா வரலையா சொல்லுங்க? மாற்றம் வருதா வரலையா? மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் இது. யாராலையும் பண்ண முடியாததை பகவான் பண்றார். அவர் தான் நம்ம இதயத்துல இருந்து அந்த மாற்றத்தை நமக்கு கொண்டு வர்றார். ஸோ இப்படி இருக்கும்போது நாடும் ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும், மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் வந்து நாம சங்கீர்த்தனம் ஒழிச்சுது அப்படின்னாக்க எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாம் இழுத்து மூடி, மதுக்கடைகள் எல்லாம் இழுத்து மூடி, அப்படி மட்டும் இந்த 2 மட்டும் ஒழிச்சா கூட போதும். அதுக்கப்புறம் இந்த மாமிசம் சாப்பிட்ற இந்த இந்த கிடங்குகள் எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னாக்க ஆஹா, அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் தான். அதுக்கப்புறம் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் ஒழிச்சுது அப்படின்னாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். எல்லா மாசமும் நமக்கு மார்கழி மாசம்தான். எப்பவுமே பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு எல்லாரும் உற்சாகமா இருக்கலாம். அத்வைத ஆச்சாரியருடைய அவதார தினத்தன்னைக்கு பார்க்கணுமே, என்ன கீர்த்தனம், எவ்வளோ கூட்டம், அபிஷேகத்துக்கு அவ்வளோ கூட்டம். அந்த அலங்காரத்துக்காக பக்தர்கள் வந்து
மாசக்கணக்கா உழைக்கிறாங்க. சிலது நம்ம அவங்க பண்ணியிருக்கிறதெல்லாம் நம்மளால கண்கூடா வெளியில இருந்து பார்க்க முடியும், சிலது பார்க்கவே முடியாது, ஏன்னா மாலையெல்லாம் போட்டு மறைஞ்சிடுது. ஆனாலும் இது என்ன தெரியவா போகுது அப்படிலாம் நினைக்கிறது கிடையாது. ஒவ்வொன்றத்தையும் அவ்வளோ நுணுக்கமா பார்த்து அழகா பகவானுக்காக அவங்க பண்ணி அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும்போது எல்லாருடைய இதயத்திலயும் அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி பொங்குறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது மாதிரி பகவானுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கும் போது உண்மையினால் சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறோம். மற்றவங்கெல்லாம் அனுபவிக்க தெரியாம கஷ்டப்படுறாங்க. பௌதிகவாதிகள்லாம் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. உண்மையிலே பக்தர்கள் தான் ரொம்ப ஆனந்தமா வாழ்க்கைய அனுபவிக்கிறாங்க. புனश्च या समानया जात रूपम् अतात् प्रभुः ततो अनृतं मतं कामं ரஜோ வைரம் ச பஞ்சமம். கலிபுருஷன் இன்னுமொரு இடத்தை வேண்டியதால் தங்கம் இருக்கும் இடத்தில் வாழ அரசர் அவனுக்கு அனுமதி அளித்தார். ஏனெனில் தங்கம் இருக்கும் இடத்தில் பொய், குடிப்பழக்கம், காமம், வெறுப்பு மற்றும் பொறாமை ஆகியவையும் இருக்கும். அன்னைக்கு தங்கத்துக்கெல்லாம் பெரிய வேல்யூ கிடையாது. இன்னைக்கு இருக்கிற வேல்யூக்கு தங்கம் அப்படிங்கறத நினைச்சா பயமாவே இருக்கு இல்லையா? ஒரு பொட்டு தங்கம் இருந்தா போதும் போல இருக்கே. கிராம் எத்தனையோ ரூபாய் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பயங்கரமா விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். வெள்ளியும் சேர்த்துக்கலாம். வெள்ளி ஈக்குவலா போயிட்டு இருக்கு. ரெண்டும் மேல பறந்துகிட்டே போயிட்டே இருக்கு. ஆக அது இருக்கிற இடத்துல எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்க எல்லாம் கூட கிருஷ்ணா புக்ல எல்லாரும் நீங்க பாஸ்ட் டைம்லாம் படிச்சிருக்கிறதுனால செமந்தகமணியை பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த செமந்தகமணி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே கொலை தான், ஒரே கொலை. இவங்க அவங்கள கொலை பண்ணுவாங்க, இவங்க கொலை பண்ணுவாங்க, நிம்மதியே இருக்காது. பார்த்தோன்னா செமந்தகமணி ஒரு நாளைக்கு இத்தனை தங்கத்தை கொடுத்தாலும் அதை வச்சிருக்கிற யாரும் எப்படி இருக்க மாட்டாங்க, சந்தோஷமாவே இருக்க முடியாது. அதனால அது யாருக்கு தான் சொந்தம், பகவானுக்கு தான் அது சொந்தம், பகவான்கிட்ட தான் அது இருக்கணும். அதனால தான் கிருஷ்ணர் சொன்னார், அது என்கிட்ட தான் இருக்கணும், என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னார். பட் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஓ கிருஷ்ணர் ரொம்ப பேராசை அவருக்கு, என்ன அவர் கேட்கிறாரு, இது நம்மளுடையதாச்சே, நாம அனுபவிக்கணும் அப்படிலாம் நினைச்சாங்க. ஆனா என்னாச்சு, எல்லா பிரச்சனை தான். ஸோ அப்போ இங்க கலிபுருஷனுக்கு தெரிஞ்சிருச்சு பரீட்சித் மகாராஜருடைய ஆட்சியில இந்த நாளும் கிடையாது. தியூதம் ஸ்தானம் ஸ்திரியாசூனம் இந்த நாளும் பரீட்சித் மகாராஜருடைய ஆட்சியில கிடையாது, இந்த 4 இடமே கிடையாது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இன்னொரு இடத்த கேட்கிறார், தங்கம் இருக்கிற இடத்துல எனக்கு இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, 5வதா தங்கம் இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். கிளியர் ஆச்சா உங்களுக்கு? 4 இடங்களை பரீட்சித் மகாராஜர் அவர் கொடுத்தார். ஆனா அந்த 4 இடங்களும் பரீட்சித் மகாராஜருடைய ஆட்சியில கிடையாது. யாகங்கள் செய்து அந்த மாதிரி தமோ குணத்துல இருக்கிறவங்க மாம்சம் சாப்பிட்றவங்களா இருக்கலாம், அந்த மாதிரி பகவானுக்கு அர்ப்பணம், அது பகவான் கிடையாது. அந்த துர்தேவதைகளுக்கெல்லாம் நிவேதனம் செய்து மது குடிக்கிறவங்க இருக்கலாம், அந்த மாதிரி வேத வழிமுறைகள் அதை ஃபாலோ பண்றவங்கள இருக்கலாமே தவிர இப்ப இருக்கிற மாதிரி அதர்மமான முறையில அந்த காரியங்களை செய்யக்கூடியவங்க பரீட்சித் மகாராஜருடைய ஆட்சியில கிடையாது. அதனால 5வதா ஒரு இடத்த கலி கேட்கிறார். பொருளுரை ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளும் வழங்கிய தெய்வத்திராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். 4 இடங்களில் வசிக்க கலிக்கு பரீட்சித் மகாராஜன் அனுமதியளித்த போதிலும் அவரது ஆட்சி காலத்தில் அத்தகைய இடங்கள் இருக்கவில்லை என்பதால் அவ்விடங்களை தேடி கண்டுபிடிப்பது அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. எனவே கலி தனது துஷ்ட காரியங்களுக்காக உபயோகித்துக் கொள்ளக்கூடிய நடைமுறைக்கேற்ற ஓரிடத்தை அளிக்கும்படி அரசரை கேட்டுக்கொண்டான். எனவே தங்கம் இருக்கும் இடத்தில் வாழ அரசர் அவனுக்கு அனுமதி அளித்தார். ஏனெனில் தங்கம் உள்ள இடத்தில் மேலே குறிப்பிட்ட 4 விஷயங்கள் உட்பட பொறாமையும் இருக்கும். எனவே கலிபுருஷன் தங்கத்தை மையமாக கொண்டான். ஸ்ரீமத் பாகவதத்தின்படி தங்கம் நேர்மையின்மை, குடி, விபச்சாரம், வெறுப்பு மற்றும் பொறாமை ஆகியவற்றை தூண்டுகிறது. தங்க நாணய மற்றும் காகித நாணயமும் கூட தீயவையே. காகித நாணயம் களப்பற்ற தங்கத்திற்கு சமமானதல்ல என்பதால் தங்க நாணய மதிப்பு போலித்தனத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. இதன் அடிப்படை போலித்தனமாகும். ஏனெனில் உண்மையான கையிருப்பு தங்கத்தை விட அதிகமான மதிப்பு கொண்ட காகித நாணயங்கள் புழக்கத்தில் விடப்படுகின்றன. அதிகாரிகளால் விளைவிக்கப்படும் செயற்கையான இந்த பணவீக்கம் நாட்டின் பொருளாதாரத்தில் துஷ்பிரயோஜனத்தை தூண்டுகிறது. கெட்ட பணத்தினால் அல்லது செயற்கையான காகித பணத்தினால் அன்றாட உபயோகப் பொருட்களின் விலை செயற்கையான முறையில் உயர்த்தப்படுகிறது.
கெட்ட பணம் நல்ல பணத்தை விரட்டி விடுகிறது. காகித நாணயத்திற்கு பதிலாக பண்டமாற்றுக்கு உண்மையான தங்க நாணயங்களை உபயோகிக்க வேண்டும். இது தங்கம் துஷ்பிரயோஜனம் செய்யப்படுவதை தடுக்கும். பெண்கள் தங்க நகைகளை அளவோடு உபயோகிப்பதற்கு மட்டுமே அனுமதிக்க வேண்டும். இது காமம், வெறுப்பு மற்றும் பொறாமை ஆகியவற்றை தூண்டாது. நாணயங்களின் வடிவில் உண்மையான தங்கம் புழக்கத்தில் இருக்குமானால் நேர்மையின்மை, விபச்சாரம் போன்றவைகளின் பெருக்கத்துக்கு காரணமாக உள்ள தங்கத்தின் ஆதிக்கம் தானாகவே மறைந்துவிடும். இதனால் லஞ்ச ஊழல் தடுப்பு லாக்காவிற்கு அவசியமே இருக்காது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஸோ பாகவதம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியது. ஒரு நாட்டுடைய நிர்வாகம் எப்படி இருக்கணும், அரசர் எப்படி இருக்கணும், நாட்டு மக்கள் எப்படி இருக்கணும், எல்லாமே சொல்லப்படுது. நம்ம கூட அந்த இதில் பார்த்துருக்கலாம். அவுரங்கசீப்போட வரலாறுலாம் படிக்கும்போது அவர் தான் வந்து தங்க நாணயங்களை மாற்றி செப்பு காசெல்லாம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து என்னென்னமோலாம் பண்ணார் இல்லையா, அதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கலாம். ஸோ இப்போ என்ன எங்கே வந்து நிற்குது, பேப்பரில் வந்து நிற்குது. இப்போ பேப்பரும் போச்சு, இப்போ எல்லாம் செல்ஃபோனில் வந்து நிற்குது. எல்லாம் பட்டன் தான். இதை தான் தட்டினா அந்த காசு இங்கே போகுது, இந்த காசு அங்கே போகுது. யாரும் காசை கண்ணில் பார்க்கறது இல்லை. ஸோ அந்த நாளில் பணத்தை லக்ஷ்மின்னு சொன்னோம், நம்ம கண்ணில் பார்த்தோம், அதை நம்ம வந்து சரியாக உபயோகிக்கணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லாம் இப்படி இப்படி தட்டி தட்டி பண்ணுறதுனால யாருக்கும் வந்து அதோடைய அருமை தெரியறது கிடையாது. அதனால என்ன பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, என்னென்னமோ கார்டெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அதில் நீங்கள் பணம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வேற கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கடன் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பரிசு. அதுக்கப்புறம் ஒரு 200 ரூபா பொருளுக்கு என்ன இருக்குது, இஎம்ஐ இருக்குது. எல்லாத்தையும் இஎம்ஐயில் வாங்கிட்டு மொத்த சம்பளமும் இஎம்ஐலே போகும் அப்படின்னா எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் இல்லையா? இதெல்லாம் வந்து என்னது பண்ணுற சூதாட்டம் தான் இதெல்லாம். பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப சுலபமாக அவங்க நமக்கு ரொம்ப எல்லாம் வசதி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆக என்ன செய்கிறோம், தேவையில்லாமல் பொருட்களை வாங்கி குவிக்கிறோம். நமக்கு தேவையோ இல்லையோ, ஏன்னா அடுத்தவங்க வச்சுருக்காங்களே, அதனால நம்மளும் அதே மாதிரி வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி தேவையில்லாமல் வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்காங்க பொருட்களை. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க ப்ரோப்பா சொல்கிறார், நாணயத்தை தங்கத்தில் கொண்டு வாங்க அப்படிங்கிறார். அப்போ தங்கத்தினுடைய விலை எல்லாமே வந்து தானாகவே சீர்படும். இந்த செயற்கையான பணவீக்கம் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார். பட் இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கணும். அதான் அது பணம் செலவு பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, வெளியில கொடுத்து தானே ஆகணும். தங்கமே கிடைக்கிறது தங்கம் இருக்கு, எல்லார்கிட்டையும் தங்கம் இருக்கு. ஆனா அதை வந்து அவங்க தவறான முறையில உபயோகிக்கிறாங்க. அதனால்தான் பிரச்சனை. பணவீக்கம் அப்படிங்கிறது செயற்கையானது அப்படின்னு பிரபா சொல்றாரு. நீங்க வந்து தங்கத்தை கொடுத்து அரிசி வாங்குனீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. தங்கத்தை கொடுத்து நம்ம அரிசி வாங்கிக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த விளைபொருட்களுக்கான மதிப்பு நமக்கு புரியும். ஒரு விவசாயி ஒரு ஒரு பொருளை விளைவிக்கிறார் அப்படின்னா அதனுடைய மதிப்பு நமக்கு வந்து தெரியும். இப்போ என்ன நினைக்கிறோம், செருப்புக்கு வந்து அவ்வளோ ஒரு பாதுகாப்பு, செருப்புக்கு வந்து ஏசி ரூம்லாம் போட்டு கடை வச்சுருக்கோம். ஆனால் காய்கறியோ இல்லை மற்ற விஷயங்களையோ நம்ம வந்து சாக்கடை உரமாக உட்காந்து இன்னும் விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ எதுக்கு எந்த இடத்த கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியறது கிடையாது. எதுக்கு மதிப்பு கொடுக்கணும், நம்ம கட்டிக்கிற துணிமணிகளுக்கு அதுக்கெல்லாம் பெரிய பெரிய கடைகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் காய்கறிகள்லாம் பார்த்தோம், காய்கறிகள் அப்புறம் நமக்கு வேண்டிய தானியங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையில், அதுக்காக ஏசியில் வைக்கணும்னு கிடையாது, நல்ல சூழ்நிலைகளை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். நாமளும் வந்து அந்த மாதிரி நல்ல பொருட்களை வாங்கி பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருக்கணும். அமூனி பஞ்சஸ்தானானி ஹி அதர்ம பிரபவ கலிஹி ஔதரேகேன தத்தானி ஞவசத்தன் நிதேஷகிருத். இவ்வாறாக உத்தரையின் மகனான பரீட்சித் மகாராஜனின் உத்தரவுப்படி கலிபுருஷன் அவ 5 இடங்களிலும் வாழ அனுமதிக்கப்பட்டான். ஸோ ஓகே போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி 5 இடத்த யார் கொடுத்தா, பரீட்சித் மகாராஜர் கலிக்கு கொடுத்துட்டார். சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இவ்வாறாக தங்கத்தை ஆதாரமாக கொண்டு கலியுகம் ஆரம்பமானது. எனவேதான் உலகம் முழுவதிலும் நேர்மையின்மை, குடிப்பழக்கம், மிருகவதை மற்றும் விபச்சாரம் ஆகியவை அளவு கடந்துள்ளன. தீமையை ஒழிப்பதில் நல்லோர் ஆவல் கொண்டுள்ளனர். தீமையை ஒழிக்கும் முறை மேலே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த யோசனையை அனைவரும் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஆச்சாரியர்கள் சொல்றது அப்படிங்கிறது வேத வாக்கு. அது
அதுபடி ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதோடைய ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஆனா மக்கள் அதை வந்து என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் பிராக்டிக்கல் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரபுபாதைய பொருளுரைகள்லாம் நிறைய பேர் வந்து இதெல்லாம் இம்ப்ராக்டிக்கல். இப்போ கல்யாணத்தை பத்தி சொல்லியிருக்கார், 16 வயசுல கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ 16 வயசு சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்றது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா அந்த வயசுல வந்து அவங்களுக்கு இந்த உடல் அந்த மாற்றங்கள்னால அந்த விருப்பங்கள் ஏற்படுது. ஸோ அது சரியான முறையில சேனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பெண்ணும் ஆணும் எப்படி இருப்பாங்கன்னா ஒழுங்கா இருப்பாங்க. அது பண்ணாதனால தான் இத்தனை. ஏன்னா இப்போ கல்லூரி கிடையாது, ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்லாம் 10வது 12வது படிக்கிற பெண்கள் எல்லாமே தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க. அவங்கள வந்து கர்ப்பம் அடைகிறாங்கலாம் பார்க்குறோம், நியூஸ்ல எல்லாம் பார்க்குறோம். ஸோ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா அது சீர் பண்றது தான். ஒரு ஒரு விஷயத்தினால கெட்டு போறாங்க அப்படின்னா அதை சீராக்கணும். அதை ஆனா ஒத்துக்க மாட்டாங்க, அந்த விஷயத்த ஒத்துக்க மாட்டாங்க. பார்க்கறதும் தப்பு, கேட்கறதும் தப்பு, எல்லாமே தப்பு. ஆனா வாழ்றது மட்டும் சரியா வாழணும்னா எப்படி வாழ முடியும்? அதை பத்திலாம் யாரும் யோசிக்கிறது கிடையாது. அதைத்தானினவே சேவேதே பூபுஷு புருஷ க்வச்சித் விசேஷத்தோ தர்மசீலோ ராஜயோகோபதிர் குருஹு. எனவே முன்னேற்றமான நல்வாழ்வை விரும்புவர்கள், முக்கியமாக அரசர்கள், சமயவாதிகள், ஜனசமூக தலைவர்கள், பிராமணர்கள் மற்றும் சன்னியாசிகள் ஆகியோர் மேற்குறிப்பிட்ட 4 அதர்ம கொள்கைகளுடன் ஒருபோதும் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஆனா இவங்கெல்லாம் தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கான ஏஜென்ட்ஸா இருக்காங்க இல்லையா? பெரிய பெரிய சன்னியாசிகள், சமூக தலைவர்கள், இவங்கெல்லாம் வந்து அரசர்கள்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஏஜென்ட்ஸா இப்போ வந்து இருக்காங்க. விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பிராமணர்கள் எல்லா பிரிவினருக்கும் சமய காவலர்கள் ஆவர். சன்னியாசிகளோ சமூக மற்றும் ஆன்மீக பிரிவுகளுக்கெல்லாம் ஆன்மீக குருவாக உள்ளனர். அதே போலவே ஜன சமூக தலைவர்களும் அரசர்களும் கூட பொதுமக்களின் பௌதிக நல்வாழ்விற்கு கடமைப்பட்டவர்கள் ஆவர். முன்னேற்றத்தை விரும்பும் சமயவாதிகளும் பொறுப்புள்ள மனிதர்களும் அல்லது மதிப்புயர்ந்த தங்களது மனித வாழ்வை வீணாக்கி கொள்ள விரும்பாதவர்களும் அதர்ம கொள்கைகளிலிருந்து, முக்கியமாக பெண்களுடனான தீய உறவிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஒரு பிராமணன் உண்மை பேசவில்லை என்றால் பிராமணன் என்ற அவன் உரிமை கொண்டாடப்படுவது உடனே செல்லாததாகிவிடும். சன்னியாசி ஒருவர் பெண்களுடன் தீய உறவு கொண்டிருந்ததால் தான் ஒரு சன்னியாசி என்று அவர் உரிமை பாராட்டுவது பொய்யாகிவிடும். அதே போலவே அரசரும் பொதுஜன தலைவரும் தேவையற்ற தற்பெருமை கொண்டவர்களாகவும் குடிப்பழக்கம் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆகியவற்றை கொண்டவர்களாகவும் இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் பொதுநல தொண்டு செய்ய தகுதியற்றவர்களாக இருப்பார்கள். உண்மை அல்லது சத்தியம் எல்லா மதங்களுக்கும் அடிப்படை கொள்கையாகும். மனித சமூகத்தின் 4 தலைவர்களான சன்னியாசிகள், பிராமணர்கள், அரசர்கள் மற்றும் பொது தலைவர்கள் ஆகியோரின் ஒழுக்கத்தையும் தகுதியையும் நன்கு பரிசோதிக்க வேண்டும். ஒருவரை ஆன்மீக குருவாகவோ அல்லது சமூக தலைவராகவோ ஏற்றுக்கொள்ளும் முன் மேற்குறிப்பிட்ட முறையில் அவரது ஒழுக்கத்தை பரிசோதிக்க வேண்டும். அத்தகைய சமூக தலைவர்கள் கல்லூரி படிப்பில் குறைந்த தகுதி உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் சூது, குடி, விபச்சாரம் மற்றும் மிருகவதை ஆகிய 4 தகுதியின்மைகளில் இருந்து முக்கியமாக அவர்கள் விடுபட்டிருப்பது அவசியமாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எப்படி ஒரு ஆன்மீக குரு தன்னுடைய சீடனை சோதனை பண்ணி ஏத்துக்கிறாரோ அது மாதிரி ஒரு குருவையும் என்ன பண்ணணும், சோதிச்சு பார்த்து தான் ஏத்துக்கணும். தாடி வச்சிருக்கிறவங்க எல்லாம் குருவாயிட முடியாது. தாடி போட்டு பெரிய கழுத்துல பெரிய மணி போட்டிருந்தாங்க, காவி கட்டியிருந்தாங்க, இல்ல வித்தியாசமா ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் குருவாயிட முடியாது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. பொதுமக்களுக்கு இந்த அறிவெல்லாம் கிடையாது. யாரை வேணா குருவா ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்களே. இந்த 4 சட்டத்திட்டத்தை கடைப்பிடிங்க, ஏகாதசி விரதம் இருங்க, பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க, இதெல்லாம் யார் சொல்ல போறா? இதெல்லாம் சொல்ற இடத்துக்கு யாரும் வரவும் மாட்டாங்க. நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, ஆனா என்கிட்ட வா, உனக்கு எல்லாமே ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ரொம்ப அப்படியே கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா, எந்த கட்டுப்பாடும் கிடையாது, சட்டத்திட்டமும் கிடையாது. நம்ம வந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, வரம் கொடுக்குறாங்களே அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏமாந்து போகணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள குருவா ஏத்துக்கிறாங்க.
ஆனா ஒரு சன்னியாசி அப்படிங்கிறவர் அவருடைய சந்நியாச தர்மத்தை மீறினார் அப்படின்னா அவர் ஒரு சன்னியாசின்னு சொல்லிக்கவே கூடாது. அது ரொம்ப முக்கியமா பெண்களுடனான தவறான உறவு. அதனால இஸ்கான்லயும் பல பேருக்கு பிரபுபாதர் வந்து ஆரம்பத்துல சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் சன்னியாச தீட்சை கொடுத்தார். ஆனா நடுவுல என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தாக்கு பிடிக்க முடியல. அவங்க சன்னியாச தீட்சை வாங்கியிருந்தாலும் அவங்களால சன்னியாசியா தொடர முடியல. ஸோ அதுக்கப்புறம் பிரபுபாதர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, ஓகே, உங்களால சன்னியாச வாழ்க்கையை தொடர முடியாது அப்படின்னா முறைப்படி திருமணம் பண்ணிக்கிட்டு கிரகஸ்தர்களா எழுந்து ஒழுங்கா கிருஷ்ண பக்திய பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது பண்ணுங்க. அதனால எப்படி வேணாலும் இருக்கக்கூடாது. அந்தந்த வர்ணாசிரம தர்மத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க சரியான முறையில நடந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஒரு அரசருக்கும் அந்த கடமை இருக்கு. அது மாதிரி ஒரு தலைவர் அப்படின்னா, மக்களை வழி நடத்துற ஒரு தலைவர் அப்படின்னா அவருக்கும் அந்த கடமைகள் இருக்கு. அதெல்லாம் அவங்க வந்து புரிஞ்சு கரெக்டா வந்து நடந்துக்கணும். புருஷஸ்ய நஷ்டாம் ஸ்திரீன் பாதான் தப சௌச்சம் தயாமிதி பிரதிசந்தத ஆஸ்வாஸ்ய மஹீம் ச சமவர்த்தயத். அதன் பிறகு அரசர் தர்மதேவதை இழந்திருந்த 3 கால்களை மீண்டும் கூடும்படி செய்தார். மேலும் செயல்களுக்கு உற்சாகமூட்டுவதன் மூலம் பூமியின் நிலையையும் அவர் நன்கு விருத்தி அடைய செய்தார். ஸோ கலி அடிச்சு போட்டிருந்த அந்த 3 காலையும் அவர் சரி பண்ணிடுறார். உண்மை மட்டும்தான் கொஞ்சம் ஊசலாடிக்கிட்டு இருந்தது, ஒரு கால் இருந்தது. அதனால தயை, சத்தியம், தவம், தயை தயை என்னென்னது, தூய்மை, சௌச்சம், எஸ், தப சௌச்சம் தயை, இந்த 3ஐயும் சரி பண்ண. சௌச்சம்னா தூய்மை, தபம்னா தவம், இன்னொன்னு வந்து தயைனா கருணை. இந்த 3ஐயும் திரும்ப சரி பண்ணி, அதே மாதிரி பூமி அவங்க நினைச்சாங்க இல்லையா, யாகங்கள் யாரும் செய்ய மாட்டாங்க, இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா, அந்த எந்த இடத்துலயாவது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து பரீட்சித் மகாராஜர் சரி பண்ணி இப்போ பூமி தாயும் தர்ம தேவதையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவர் செய்தார். லலிதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். கலிபுருஷனுக்கு குறிப்பிட்ட இடங்களை அளிப்பதன் மூலமாக பரீட்சித் மகாராஜன் உண்மையில் கலியை ஏமாற்றிவிட்டார். கலி எருதின் வடிவிலிருந்து, தர்மம் மற்றும் பசுவில் உருவிலிருந்து, பூமி ஆகியோரின் முன்னிலையில் தமது ராஜ்யத்தின் உண்மையான நிலையை அவரால் நன்கு மதிப்பிட முடிந்தது. எனவே எருதின் 3 கால்களான தவம், தூய்மை மற்றும் தயை ஆகியவற்றை நிலைநாட்டுவதற்கான தகுந்த நடவடிக்கைகளை அவர் உடனே மேற்கொண்டார். மேலும் உலக மக்களின் பொது நன்மைக்காக தங்கத்தின் கையிருப்பு வைத்து உபயோகிப்பது நல்லதென்று அவர் எண்ணினார். தங்கம் நிச்சயமாய் பொய், குடி, விபச்சாரம், பொறாமை ஆகியவற்றை உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றாகும். ஆனால் சரியான அரசன் அல்லது பொதுஜன தலைவன், பிராமணர் அல்லது சந்நியாசி ஒருவரின் வழிகாட்டலால் அதே தங்கம் தர்மதேவதையான எருதின் இழந்த கால்களை சரிகட்டுவதற்கு நன்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். எனவே பரீட்சித் மகாராஜா அவரது பாட்டனாரான அர்ஜுனனைப் போலவே கலியின் போக்கில் வைக்கப்பட்டிருந்த கள்ளத்தனமான தங்கத்தையெல்லாம் சேகரித்து ஸ்ரீமத் பாகவதத்தின் உபதேசத்திற்காக, அதை சங்கீர்த்தன யக்னத்திற்காக உபயோகித்தார். முன்பு நாம் யோசனை கூறியது போல் ஒருவர் தன் செல்வத்தை 1/3 பாகங்களாக பிரிக்க வேண்டும். அதாவது 50% பகவானுக்கு சேவைக்கும், 25% குடும்ப அங்கத்தினருக்கும் மற்றும் 25% சொந்த தேவைகளுக்கும். பகவத் சேவைக்காக 50% செலவிடுவதென்றால், அல்லது சங்கீத இயக்கத்திற்கு மூலமாக சமூகத்தில் ஆன்மீக அறிவை பரப்புவதென்பது மக்களிடம் கொண்டுள்ள இரக்கத்தை காட்டுகிறது. உலக மக்கள் பொதுவாக ஆன்மீக அறிவை பற்றி, குறிப்பாக பகவானின் தொண்டை பற்றி அறியாதவர்களாக உள்ள பக்தி தொண்டர்களை பற்றிய உன்னத அறிவை முறையாக பரப்புவதே உலக மக்களுக்கு ஒருவர் காட்டக்கூடிய மிகப்பெரிய கருணையாகும். சேகரித்த தங்கத்தில் 50% பகவானின் சேவைக்காக அர்ப்பணிப்பதில் அனைவரும் பயிற்றுவிக்கப்படும் போது நிச்சயமாக தவம், தூய்மை மற்றும் தயை ஆகிய தானாகவே திரும்ப பெற முடியும். போதுமான தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை ஆகியவை இருக்குமானால் பூமி தேவி பூரண திருப்தி அடைவாள். இதனால் சமூகத்தில் நுழைய கலிக்கு வாய்ப்பே இல்லாமற் போய்விடும். ஹரே கிருஷ்ண மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ திரும்ப திரும்ப பிரபுபாதர் வலியுறுத்துறது, நம்ம கிட்ட எக்ஸஸா இருக்கிற பணம், அதாவது எக்ஸஸான்னு கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிறத 3 பாகமா பிரிச்சு 50% நாம பகவானுடைய சேவைக்காக கொடுக்கணும். ஆனா இப்ப இருக்கிற மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, பகவான் எனக்கு கொடுக்கட்டும், நமக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்த மாட்டேங்குது இல்லையா? 1 கோடி அப்படின்னா அந்த காலத்துல கோடீஸ்வரர் அப்படிங்கிறது பெரிய வார்த்தையா, அவர்லாம் கோடீஸ்வரர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருக்கு. 1 கோடிலாம் ரொம்ப சாதாரணமா இருக்கு இல்லையா? அதுக்கு மேல ஏதாவது வார்த்தை இருந்தா நமக்கு வேணும். இந்த கோடீஸ்வரரோட லட்சாதிபதியை விடுங்க, லட்சாதிபதிங்கிற வார்த்தையே ரொம்ப பெருசா இருந்தது. இன்னைக்கு பிச்சைக்காரன் கூட லட்சாதிபதியா இருக்கான். ஒரு சாதாரண பிச்சை எடுக்கிறவங்க கூட லட்சாதிபதியா இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கு நிலைமை. ஆனா யாருக்கும் என்ன கிடையாது, திருப்தி கிடையாது. மனசுல வந்து திருப்தி கிடையாது. கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. பகவானுக்கு சேவைக்காக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பிரபா சொல்றாரு, இதுவும் வந்து ஒரு உண்மையிலே ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா என்னென்ன முதலீடுகள் தேவைப்படுதோ அதே மாதிரி பிரச்சாரத்துக்கும் எல்லா முதலீடுகளும் தேவைப்படுது. ஒரு இடம் தேவைப்படுது, அங்க பக்தர்கள் இருக்கிறதுக்கான வசதிகள் தேவைப்படுது, அப்போ பகவானுடைய சேவைக்கான லக்ஷ்மி தேவைப்படுது, எல்லாமே தேவைப்படுது. எப்படி ஒரு அலுவலகத்தை நடத்தணும் அப்படின்னா எல்லாமே தேவைப்படுதோ அதே மாதிரி பகவானுடைய பிரச்சாரத்துக்கும் எல்லாம் தேவைப்படுது. அப்போ யாராவது கொடுத்தா தானே அந்த பிராமணர்கள் அதை செய்ய முடியும், பக்தர்கள் அந்த வைஷ்ணவர்கள் அதை வந்து எடுத்து செய்ய முடியும் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க, கும்பகோணத்துல அந்த இஸ்கான் அப்படிங்கிறது ஒரு சின்ன குடிசையில இருந்தது. ஒரு சின்ன ஒரு மாடியில ஒரு ஒரு இடத்துல கும்பேஸ்வரன் கோயிலுக்கு பின்னாடி ஒரு படிக்கட்டு ரொம்ப இப்படி இருக்கும், செங்குத்தா இருக்கும் படிக்கட்டு. மேல வந்து ஒரு கூரை தான் போட்டிருப்பாங்க. அங்கதான் நடந்துட்டு இருந்தது. அப்போ முதல் தடவையா என்னுடைய தம்பி ஹிஸ் கிரேஸ் ஹரிலீலா பிரபு, அவருக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தி கிடைச்சு அவர் எனக்கு இதை பிரச்சாரம் பண்ணும்போது, வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி, இஸ்கான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போனேன். எனக்கு அதை பார்த்தா ஒண்ணுமே பிடிக்கவே இல்லை. இது என்னது இது, இங்க ஒரு சின்ன ஒரு கூரை போட்டு இந்த ஒரு சின்ன இடத்துல ஒரு 4 பேர் உட்கார்ந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து நீ என்னமோ இது பெரிய உலகளாவிய இயக்கம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. நான் இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் என்ன பண்ணேன், திரும்ப நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு சாரங்கபாணி கோயில் இருக்கு, சக்கரபாணி கோயில் இருக்கு, ராமசாமி கோயில் இருக்கு, நான் போய் சாமி கும்பிட்டுக்கிறேன், உன் சாமியை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப சொல்லி பார்த்தாரு, இல்ல இல்ல நீ போ, வார வாரம் போ, நல்லா இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப சொன்னார். நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி விழாவும் நடந்தது. கிருஷ்ண ஜெயந்தி விழாவுக்கு அவங்க வந்து எங்களை கூப்பிட்டாங்க. ஏன்னா ஒரு பக்தருடைய குடும்ப உறுப்பினர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க. அப்போ கூட நான் வந்து அந்த விழாவுக்கு போனேனே தவிர எனக்கு பெரிய ஒரு அட்ராக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா சின்ன கௌர்னிதாய் டேட்டிஸ் தான் எங்க டேட்டிஸ். எங்க கௌர்னிதாய் இந்த அளவு தான் இருப்பாங்க, குட்டி கௌர்னிதாய், ரொம்ப அழகு, ரொம்ப மெர்சிஃபுல். நான் போக மாட்டேன், நான் வரமாட்டேன்னு சொன்னா கூட என்ன பண்ணல, என்ன விடலை அவங்க. ஸோ அப்படி அந்த ஜென்மாஷ்டமியை நான் அட்டன் பண்ண, கீர்த்தனம் பிடிச்சிருந்தது. கீர்த்தனம் ரொம்ப நல்லா இருக்கு, ஹரிநாம சங்கீர்த்தனம் நல்லா பண்றாங்க அப்படின்னு பிடிச்சிருந்ததே தவிர மீதி இதுலேயே எனக்கு அட்ராக்ஷன் வரல. ஏன்னா நம்ம பார்க்குறோம் சவுத் இந்தியாவில் பெரிய பெரிய கோவில்கள் இருக்கு, மிகப்பெரிய திருவிக்கிரகங்களை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு எத்தனை விதமான அலங்காரங்கள் நடக்குது, எத்தனை விதமான விழாக்கள் நடக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல இந்த மாதிரி ஒரு கூரை கொட்டாயில உட்காந்துக்கிட்டே ஒரு 4 பேர் உட்காந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என் தம்பி வந்து யோசனை பண்ணார். ஓகே, அப்போ என்னை வச்சு அவர் நாடி பார்த்தார். இந்த கும்பகோணத்துல இருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நாடி பார்த்து வச்சுக்கிட்டார். சரி, இவங்களெல்லாம் வரவழைக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னா, ஒரு அந்தஸ்தான ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வாங்கி, அதுவும் எங்க தெருவுலயே, இந்த சௌராஷ்டிரா பெரிய தெருவுலயே ஒரு இடத்த வாங்கி பிரம்மாண்டமான ஒரு பங்களா கட்டி அந்த பங்களாவோட மாடியை இஸ்கானுக்கு கொடுத்துட்டார். அப்போ அந்த இடம் எப்படி இருக்கு, நல்லா மார்பிள்லாம் போட்டு ரொம்ப பளபளன்னு அழகா இருக்கு. அப்போ நான் போக ஆரம்பிச்சேன். ஓகே, தம்பி வீடு. அப்போ வந்து ரொம்ப சொன்னார், இந்த மாதிரி இப்போ வந்து இஸ்கான் இங்கே வரப்போகுது, உனக்கு பக்கத்து தெரு தான், நீ வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 2 மினிட்ஸ்ல நீ நடந்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி போக வச்சார். ஸோ அப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. இந்த இடம் இப்போ நல்லா இருக்கு, இங்க வந்து ஒரு என்னமோ பஜனைலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா அப்புறம் நாங்கள் வந்து, அதுவும் அது மட்டும் காரணம் கிடையாது, அந்த ஓப்பனிங்க்கு குரு மகாராஜர் வந்தார், அவரை பார்த்தது, அவருடைய அனுகிரகம் எல்லாமே காரணம். மெயினா குரு மகாராஜர் தான் காரணம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து தொடர்ந்து நான் வந்து போக ஆரம்பிச்சேன். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு பிரச்சாரம் பண்ணணும்னா அதுக்கு என்ன தேவையா இருக்கு, ஒரு இடம் தேவையா இருக்கு.
அதுக்கப்புறம் நான் வந்து உபதேசாமிர்தம்லாம் படிக்கும்போது பிரபுபா சொல்றார், நாங்க மரத்தடியில உட்கார்ந்தும் சொல்றதுக்கு தயார், நீ கேட்க தயாரா? நீ வந்து மரத்தடியில உட்காந்து கேட்பியா? உனக்கு என்ன வேண்டி இருக்கு? வசதிகள் வேண்டி இருக்கு. இப்போ என்னாச்சு, இஸ்கானுக்கு போனா நமக்கு சேர் வேண்டி இருக்கு. என்ன கீழே உட்கார முடியல, எங்க சேர் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணணும், 4 சேரை போட்டு வைக்கணும் இல்லையா? ஒண்ணு யோசிச்சு பாருங்க. நமக்கு வசதிகள் பக்தர்களுக்கு எதுவும் தேவையில்லை, அவங்க சிம்பிளா இருந்துக்குவாங்க. ஆனா போற நமக்கு என்னவா இருக்கு, ஓ இங்க என்ன ஒரு சேரை கூட காணுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால இப்போ ஒரு 4 சேரை வாங்கி போட்டு வைக்கணும் அங்க. அதுக்கப்புறம் ஒரு டாய்லெட் பாத்ரூம் கட்டி வைக்கணும், எல்லாம் பண்ணணும் இல்லையா? அதுக்கெல்லாம் எங்கேருந்து லக்ஷ்மி கிடைக்கும்? அதனால பகவானுடைய சேவைக்காக கொடுக்கறதுங்கிறது இருக்கே, மிக உயர்ந்தது, மிக மிக உயர்ந்தது. பகவத் பக்தர்கள் அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு விதத்துல மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக காத்திருக்காங்க. ஹரிநாமத்தை பிரச்சாரம் பண்றவங்க இருக்காங்களே, அவங்க எல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது, எல்லாம் வைகுண்டத்துல இருந்து வந்தவங்க. அதனால அவங்களுக்கு நாம என்ன செய்யணும், ஏதோ ஒரு விதத்துல நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். அட்லீஸ்ட் உதவி செய்யறவங்களை தடுக்காமலாவது இருக்கணும். யாராவது உதவி செய்ய போனா, ஏன் கொடுக்குற, இவ்வளவு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம தடுக்க கூடாது. நான் அதையும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அவர் துபாயில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதனால அவர் கையிலேருந்து வரதெல்லாம் 500 நோட்டு தான் வரும். எப்போ சொல்றேன், நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். 500 பெரிய காசு. அப்போ கோயிலுக்கு போனா தட்டுல 500 போடுவேன். நான் சொல்ல, 10 ரூபா 20 ரூபா தான் போடலாம், நீ என்ன 500 தூக்கி போடுற அப்படின்னு. அப்ப எனக்கு சொன்ன, நீ போடாத, போடுறவங்கள தடுக்காத. யாராவது போடுறாங்கன்னா தடுக்காத. எனக்கு 500 பார்த்தா பகீர்னு இருக்கும், எதுக்கு 500 போடுற, 10 ரூபா 50 ரூபா போட பத்தாதா அப்படிமே. நீ தடுக்காத, ஒன்னத்தையும் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்த. அதனால பக்தர்கள் பகவானுடைய சேவைக்காக எங்கேயாவது பண்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. பண்றவங்க உற்சாகப்படுத்தணும், ஓகே நல்லா பண்ணுது நல்லா பண்ணுது. நம்ம பண்ணலைனாலும் பரவாயில்ல, இன்னொருத்தவங்களை நம்ம வந்து உற்சாகப்படுத்தணும். அதுதான் வந்து உயர்ந்த ஒரு விஷயம். அதனாலே நமக்கு வந்து பக்தி கிடைக்கும், அதனாலே நம்ம ஆன்மீகத்துல முன்னேற முடியும். கண்டிப்பா பாகவதத்துல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பட்டமான உண்மைகள். சுஷ்ருஷோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதாருச்சி சியான் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே முதல் காண்டத்துல 2வது அத்தியாயத்துல நம்ம வந்து பார்த்தோம். சுஷ்ருஷோ ஸ்ரத்ததானஸ்ய, சுஷ்ருஷ அப்படின்னாக்க சேவை செய்யறது. தூய பக்தர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சேவை செய்யும் போது வாசுதேவரை பத்தி நமக்கு கேட்கணும், அந்த கதாருச்சி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே நான் நினைச்சுப்பேன், என் தம்பிக்கு நான் செய்த சேவையினாலதான் அவருடைய மனம் குளிர்ந்து எனக்கு வந்து கிருஷ்ண பக்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம். அவர் வந்தாருன்னா அவருக்கு வந்து எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்கறது, அவருக்கு சமைச்சு கொடுக்கறது, அவருக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கறது, அப்படி ஒரு சேவை மனப்பான்மையில இருந்ததுனாலயாவது நமக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப ஒரு மிராக்கிள் தான். ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, சொந்த கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மையான விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணேன். ஏன்னா பாகவதம் அப்படிங்கிறது புக்கு மட்டும் கிடையாது, பாகவதர்களும் நபர்களாக வாழக்கூடிய பாகவதர்களும் ரொம்ப முக்கியம். நான் அப்போ கிருஷ்ண பக்தியிலலாம் நான் கிடையாது. நாங்கெல்லாம் சேர்ந்து, அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லீவுக்காக வருவார், கும்போணம் வருவார். அப்போ நாங்கெல்லாம் சேர்ந்து உப்பிலியப்பன் கோயில் போயிருக்கோம். உப்பிலியப்பன் கோயில் போயிருக்கும் போது அங்க 2 ஃபாரினர்ஸை பார்த்தேன். பார்த்த உடனே இவங்கெல்லாம் என்னமோ ஒரே குடும்பத்துக்காரங்க மாதிரி ஹரே கிருஷ்ணான்னு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. உடனே இவர் இன்வைட் பண்ணிட்டார் வீட்டுக்கு, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து, இந்த மாதிரி 2 பேர் வர்றாங்க, நீ வந்து பிரசாதம் ரெடி பண்ணு அப்படின்னு. எனக்கு பயங்கர கோபம். யாரு என்னன்னு உனக்கு தெரியுமா? அவங்க வெள்ளைக்காரங்களா இருக்காங்க, உனக்கு எப்படி அவங்கள தெரியும்? எதுக்காக அவங்கள இப்ப வீட்டுக்கு கூப்பிட்டேன்? அங்க பார்த்து பேசினல, கோயில ஒரு தொன்னையை வாங்கி கொடுத்துட்டு வர வேண்டியதானே, வீட்டுல வந்து அவங்களுக்கு சமைச்சு போடு இவங்களுக்கு சமைச்சு போடுன்னு எதுக்கு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கோவம். ஏன்னா அப்போ அந்த டயத்துல பார்த்தோம்னா எங்க வீட்டுல தான் வந்து தங்கி இருப்பாங்க, எங்க வீட்டுல தான் இருப்பாங்க, என் தம்பி எங்க வீட்டுல தான் இருப்பாங்க. அதனால எனக்கு அவ்வளோ கோவம். நானே வீட்டுல சமைக்க மாட்டேன், வீட்டுல ஒரு சமையலுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன வந்து ஊர்ல தெருவில் போறவங்களுக்கு எனக்கு சமைச்சு கொடுக்க சொல்றேன், இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு. இல்ல நீ பண்ணலனாலும் பரவாயில்ல, நானே சமைச்சுக்கிறேன் அப்படின்னு. சரி போ, நீ ஒன்றும் சமைக்காத, நானே போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணலாம் அப்படின்னு, ரவா உப்புமா தான் பண்ணுவேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா சட்டுன்னு முடியும். ரவா உப்புமா தான் பண்ணுவேன், தேங்காய் சட்னி தான் பண்ணுவேன், இதுக்கு மேல அதை பண்ணு இதை பண்ணுன்னா பாரு அப்படின்னு. சரி பண்ணு அப்படின்ட்டு சரின்னு சொல்லி ரவா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் பண்ணி, எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு, இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ அந்த 2 பேரும் வந்து எங்க வீட்டுல அந்த ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு அழகா சூடா அந்த ரவா உப்புமாவை அவங்க தேங்காய் சட்னியோட சாப்பிட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. இப்ப நினைச்சு எனக்கு அழுக வருது. அந்த மனசு இல்லாம செஞ்சா கூட பகவான் அதை ஏத்துக்கிட்டாரே.
இல்லையா? அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் நினைச்சது என்ன அப்படின்னாக்க, எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு பிரசாதம் கொடுக்கணும். யார் வந்தாலும் சரி, நம்ம இதுக்கு மட்டும் அலுப்பு படவே கூடாது அப்படின்னு சொல்லி 100 பேர் வந்தாலும் சரி, 50 பேர் வந்தாலும் சரி, எல்லாரையும் கூப்பிட்டு எங்க வீட்டுல கூப்பிட்டு நாங்க வந்து பிரசாதம் கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணோம். ஒரு ரூமை கட்டி அவங்க எல்லாரும் வர்றவங்க தங்கறதுக்கும் வந்து அந்த இடத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த ஒரு எண்ணம் பாருங்களேன், கருமித்தனமான ஒரு எண்ணத்திலேருந்து ஒரு பக்தரா மாற முயற்சிக்கும் போதே நம்மளுடைய இதயத்தை வந்து பகவான் எப்படி மாத்துறார் அப்படின்னு நம்மளால கண்கூட பார்க்க முடியும். சோ இந்த மாதிரி பகவத் பக்திக்காக நம்ம ஒரு சின்ன சேவை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, கண்டிப்பா அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். எங்க பிரபு தாராள பிரபு, யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். முன்னாடி கடையில உட்காந்துருப்பார், நான் சொல்லிட்டே இருப்பேன், ஆமா அவர் பெரிய கொடை வரலல், முன்னாடி உட்காந்து வர்றவங்களுக்கு எல்லாம் தானம் கொடுத்துட்டே இருக்கார். வியாபாரம் ஈ ஓடுது இங்க வியாபாரத்துல, ஆனா இவர் கொடை வரலல் கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்னு நான் வந்து அவர் கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன். சமயத்துல போய் சண்டையும் போடுவேன். சோ ஒவ்வொருத்தருடைய நேச்சர் ஒவ்வொரு மாதிரி. அப்போ பகவானுடைய சேவைக்காக, பக்தர்களுடைய சேவைக்காக நம்ம கொடுக்கும்போது பகவான் நமக்கு பக்தியை கொடுக்கிறாரு. இது கோடி ரூபாய் கிடைத்தாலும் கிடைக்காது. பகவத் பக்திங்கிறது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. பக்தர்கள் சந்தோஷப்பட்டா மட்டும்தான் கிடைக்கும். சோ அவங்க அந்த நாள்ல வந்து அந்த 2 பேர் இந்த ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னு சொன்னேனே, அவங்க இமயமலையெல்லாம் போய் சுத்திட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த காலத்துல கேமரா பெரிய இந்த கேமரா தானே இருக்கும். அதுல அவங்க எடுத்த போட்டோஸ்லாம் எங்களுக்கு காட்டினாங்க. அப்போ இந்த மாதிரி நாங்க இமயமலையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி காட்டி எங்களோட ரொம்ப சந்தோஷமா பேசி, எங்க குழந்தைங்கள்ட்ட எல்லாம் நல்லா பேசி அப்படிலாம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது, பக்தர்கள்னா எந்த நாட்டுல இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, எல்லாரும் பக்தர்கள் தான். நாம நினைக்கிற மாதிரி கும்போணத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன கிணத்து தவளை மாதிரி உட்காந்துக்கிட்டு இதுதான் அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கோம். ஆனா பிரபுபாதருடைய இந்த இயக்கம் அப்படிங்கிறது உலகளாவிய இயக்கம், எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் பிரபா எப்படி செட்டப் பண்ணியிருக்காருன்னா, அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு பகவானுடைய சேவையில ஈடுபடுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த அந்த கோவில் வந்து ஃபிளரிஷ் ஆகும். எந்த கோவில்ல இருந்து ஒரு கோவில்ல இருந்து இன்னொரு கோவிலுக்கு எல்லாம் பணம் போகிறது கிடையாது. இந்த கோவில் பெருசா இருக்கே, இந்த கோயில்ல இருந்து இந்த கோயிலுக்கு பணம் கொடுப்பாங்களா, இந்த கோயில் அப்படிலாம் கிடையாது. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த சேவையில ஈடுபட்டு பகவானுடைய சேவையில ஈடுபடும் போது அங்க கோவில் வந்து வரும். இப்ப பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல அற்புதமான கோவில் வந்துட்டு இருக்கு. எல்லா பக்தர்களும் பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப சாதாரணமான கூலி வேலை செய்யக்கூடியவங்க, தறி நெய்யக்கூடியவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த மாதிரி எளிமையான பக்தர்கள் தான். ஆனா இத்தனை 10 கோடியில ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னாக்க எல்லாருடைய உழைப்பையும் நம்ம வந்து பார்க்கணும். ஒவ்வொரு பக்தர்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாமே அதுல இருக்கு. அந்த மாதிரி பகவானுடைய சேவை அப்படிங்கிறது, பக்தர்களுடைய சேவை அப்படிங்கிறது கிடைத்திருக்க அரியது. அந்த அரிதான வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். எந்த அளவுக்கு நம்மளால பயன்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பகவான் வந்து அந்த இதை கொடுப்பார், வாய்ப்பு கொடுப்பார். எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பகவான் வாய்ப்பு கொடுப்பார். சயேஷ ஏதர்ஹி அத்தியாஸ்த ஆசனம் பார்த்திவோச்சிதம் பிதாமகோனோபன்யஸ்தம் ராஜ்ஞாரண்யம் விவிக்ஷதா ஆஸ்தே அதூனா சராஜர்ஷி கௌரவேந்திர ஸ்ரீயோசலன் கஜாக்வயே மகாபாகஸ் சக்கரவர்த்தி பிருஹத்ஸ்ரவாக. நாட்டை துறந்து காட்டிற்கு செல்ல கிளம்பிய யுதிஷ்ட மகாராஜன் ஹஸ்தினாபுர ராஜ்யத்தை மகாபாகியசாலியும் சக்கரவர்த்தியுமான பரீட்சித்து மகாராஜனிடம் ஒப்படைத்தார். பரீட்சித்து மகாராஜன் குருவம்சத்து அரசர்களின் செயல்களால் வாழ்த்தப்படுவதால் இப்பொழுது அவர் பெரும் வெற்றியுடன் உலகை ஆண்டு வருகிறார். சோ இந்த மாதிரி யுதிஷ்ட மகாராஜர் அவர் வந்து பகவான் கிளம்பி போன உடனே அவரும் போயிட்டார் இல்லையா. அப்போ பரீட்சித் மகாராஜன் அரியணையில உட்காந்து வச்சுட்டு போனார். அவங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதத்தெல்லாமையும் பரீட்சித் மகாராஜர் ரொம்ப சிறப்பா இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. நைமிஷாரண்ய முனிவர்களால் மேற்கொள்ளப்பட்ட நீடித்த யாக சடங்குகள் பரீட்சித் மகாராஜன் மரணமடைந்த உடனேயே ஆரம்பிக்கப்பட்டன. யாகம் 1000 ஆண்டுகள் தொடர்வதாக இருந்தது. ஆரம்பத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மூத்த சகோதரரான பலதேவரின் சமூக காலத்தவர்களில் மாதாஜி சம காலம் அப்படின்னா ஈக்குவல் பீரியட். ஓகே. சமகாலத்தவர்களில் சிலரும் யாக பூமிக்கு சென்று வந்ததாக தெரிகிறது.
இச்சம்பவங்கள் சமீப காலத்தில் நிகழ்ந்தவை என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக நிகழ்காலம் உபயோகிக்கப்பட்டு உள்ளதென்பது சில அதிகாரிகளின் கருத்தாகும். இந்த அர்த்தத்தில்தான் பரிஷித் மகாராஜனின் ஆட்சி காலம் இங்கு நிகழ்காலத்தில் குறிப்பிடப்படுகிறது. தொடர்ச்சியான ஓருண்மையை குறிப்பிடுவதற்காகவும் நிகழ்காலத்தை உபயோகிக்கலாம். பரிஷித் மகாராஜனின் கொள்கைகளை இன்றும் தொடர்ந்து செயற்படுத்த முடியும். மேலும் அதிகாரிகளிடம் மன உறுதி இருக்குமானால் மனித சமூகத்தை இன்னும் முன்னேற்ற இயலும். பரிஷித் மகாராஜனைப் போல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாம் உறுதி கொள்வோமானால் கலி புருஷனால் அறிமுகப்படுத்தப்பட்ட அழிவற்ற எல்லா செயல்களையும் இன்றும் நம்மால் நாட்டிலிருந்து வெளியேற்றிவிட முடியும். கலி வசிப்பதற்காக சில இடங்களை பரிஷித் மகாராஜன் நியமித்தார். ஆனால் சூது, குடி, விபச்சாரம் மற்றும் மிருகவதை போன்ற செயல்கள் நடக்க இடமில்லாதபடி அவர் பார்த்து கொண்டதால் கலியால் இத்தகைய ஓரிடத்தை கூட உலகில் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைய நிர்வாகிகள் நாட்டிலிருந்து லஞ்ச ஊழலை ஒழித்துவிட விரும்பினாலும் முட்டாள்களான அவர்களுக்கு இதை செய்யும் வழி தெரியவில்லை. அவர்கள் சூது, குடி, விபச்சாரம் மற்றும் சினிமா ஆகியவை நடத்தப்படும் இடங்களுக்கு அனுமதி அளிப்பதுடன் தங்களது சொந்த விவகாரங்களிலும் நேர்மையற்றவர்களாக உள்ளனர். ஆனால் அதே சமயம் நாட்டிலிருந்து லஞ்ச ஊழலையும் விரட்ட விரும்புகின்றனர். இறை உணர்வு இல்லாத இறைவனின் ராஜ்யத்தை அவர்கள் விரும்பினால் அது எப்படி சாத்தியமாகும்? நாட்டிலிருந்து லஞ்ச ஊழலை ஒழிக்க விரும்பினால் முதலில் மத கோட்பாடுகளான தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை ஆகியவற்றை சமூகம் ஏற்றுக்கொள்வதற்கான ஏற்பாட்டை நாம் செய்ய வேண்டும். இதற்கு சாதகமாக சூது, குடி, விபச்சாரம் மற்றும் நேர்மையின்மை ஆகியவை நடக்கும் எல்லா இடங்களையும் நாம் மூடிவிடவும் வேண்டும். இவை ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நடைமுறைக்கேற்ற பாடங்களில் சிலவாகும். நன்றி மாதாஜி. ஹரே தேங்க்யூ மாதாஜி. இன்னும் ஒரு ஸ்லோகம் தான் இருக்கு, படிச்சிடலாமா? இந்த அத்தியாயம் பூர்த்தி ஆயிடும், படிச்சிடலாமா? படிக்கலாம். எஸ் மாதாஜி, படிக்கலாம். படிக்கலாம் மாதாஜி. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம பார்க்குறோம், இதுக்கான எளிமையான தீர்வு வந்து பிரபுபாதர் சொல்றார். நாட்டில் இருக்கிற இந்த லஞ்சம், அதுக்கப்புறம் மற்ற தீய பழக்கங்கள்லாம் ஒழியணும் அப்படின்னா நாம பகவத் பிரச்சாரத்தை பண்ணாலே போதும். ஆனா இந்த அரசியல்வாதிகளுக்கு இது தெரியறது கிடையாது. அவங்க ஏதோ திட்டம்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த திட்டங்களாலெல்லாம் இது வந்து நடக்க போறது கிடையாது. இது வந்து ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகுது. கண்கூட பார்க்கலாம். யாரெல்லாம் பகவத் பக்தியை எடுத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த 4 சட்டத்திட்டத்தை கடைபிடிக்கிறத நாம கண்கூட பார்க்கலாம் இல்லையா? இத்தம் பூதானுபாவோயம் அபிமன்யு சுதோ நிருபக யஸ்ய பாலயத சௌஷ்ணீம் யோயம் சத்ராய தீக்ஷிதாக. அபிமன்யு புத்திரரான பரிஷித் மகாராஜன் சிறந்த அனுபவசாலி ஆவார். அவரது சீரிய ஆட்சி முறையாலும் ஆதரவாலும் தான் இத்தகைய ஒரு யாகத்தை நீங்கள் செய்வது சாத்தியமாகி உள்ளது. சூத கோஸ்வாமி இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க கிட்ட பரிஷித் மகாராஜர் இப்படி எல்லாம் ஆட்சி பண்ணதுனாலதான் இப்போ நீங்க வந்து இவ்வளவு சுதந்திரமா இத்தனை 1000 வருஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு நீண்ட யாகத்தை நீங்க பண்ண முடியுது, உங்களால முடியுது. ஏன்னா அரசாங்கத்தினுடைய அந்த நல்ல ஒரு ஆட்சி முறை இருந்தா தான் என்ன பண்ண முடியும், பகவத் பக்தியை வந்து பிரச்சாரம் பண்ண முடியும். அரசாங்கம் கட்டுப்பாடு போட்டுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த முதல் ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், உத்தராவுடைய புதல்வர் அப்படின்னு சொல்லப்பட்டார். இங்கே அபிமன்யு புத்திரர். ஸோ தாய் தந்தையர்கள் 2 பேரும் நல்ல உன்னதமான பக்தர்களா இருந்தாங்க. அதனால இங்க பரிஷித் மகாராஜனும் ஒரு சிறந்த பக்தரா இருக்கிறத நம்ம பாக்குறோம். சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதிக்கு ஜெய். பொருளுரை. பிராமணர்களும் சந்நியாசிகளும் சமூகத்தை ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றுவதில் நிபுணர்கள் ஆவார். ஆனால் சத்திரியர்கள் அல்லது நிர்வாகிகள் மனித சமூகத்தின் பௌதிக செழுமையிலும் அமைதியிலும் நிபுணர்கள் ஆவார். இவ்விரு பிரிவினருக்கும் அனைத்து மகிழ்ச்சிக்கும் தூண்களாக உள்ளனர் என்பதால் மக்களின் பொதுவான நலனுக்காக முழுமையாக ஒத்துழைக்க வேண்டியவர்கள் ஆவார். கலியை ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றுவதிலும் பிரஜைகள் ஆன்மீக வாழ்வை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வதிலும் பரிஷித் மகாராஜன் போதுமான அனுபவம் பெற்றிருந்தார். பொதுமக்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்பவர்களாக இல்லாவிட்டால் ஆன்மீக தன்னுணர்வின் அவசியத்தை அவர்களுக்கு உணர்த்துவது மிக கடினமாகும். அடிப்படையான மத கோட்பாடுகளான தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை ஆகியவை மக்களை பண்படுத்தி ஆன்மீக அறிவை வரவேற்பதற்குரிய தகுந்த சூழ்நிலையை உருவாக்குகின்றன. இச்சாதகமான சூழ்நிலையை தான் பரிஷித் மகாராஜன் உருவாக்கினார். இவ்வாறான நைமிசாரண்ய முனிவர்களால் 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து யாகங்களை இயற்ற முடிந்தது.
அதாவது அரசாங்கத்தின் உதவியின்றி எந்த தத்துவ கோட்பாடுகளையும் அல்லது மத கோட்பாடுகளையும் தொடர்ந்து முன்னேறச் செய்வது இயலாது. இப்பொழுது நன்மைக்காக பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் இடையே பூரண ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். அசோக சக்கரவர்த்தியின் காலத்திலும் கூட இது வழக்கத்தில் இருந்தது. புத்த பகவானுக்கு அசோக சக்கரவர்த்தி போதுமான ஆதரவு அளித்ததால் புத்தரின் போதனைகள் உலகமெங்கும் பரவின. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் கழி பெற்ற தண்டனையும் பரிசும் எனும் தலைப்பை கொண்ட 17ஆம் அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. ஹரிஹிதோம் தத்சத். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்பு பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் இருக்கும் அப்படின்னாக்க நிச்சயமா உலகம் வந்து ரொம்ப செழுமையா செழிப்பா இருக்கும். ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் பக்தரானா கூட படிப்படியா அந்த குடும்பத்துல இருக்கிற மற்றவங்களும் என்ன ஆகுறாங்க, மனமாற்றம் அப்படிங்கிறது நடக்குது. ஆனா அவசரப்படக்கூடாது. ஒரே நாள்ல நடந்துடாது. கொஞ்சம் காலம் எடுக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு விதமான ஒரு மனநிலையில ஒவ்வொருத்தரும் இருக்கும். அதனால கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனாலும் நம்ம பொறுமையா நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா குடும்ப உறுப்பினர்களாகட்டும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றம் வர்றதை நம்மளால கண்கூடா பார்க்க முடியும். அப்படி நடக்கும்போது அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இது என்ன ஆகும்னா இன்னும் வேகமா பெருகும். ஸோ பிரபுபாதர் எப்போ என்ன சொல்வார் அப்படின்னா, மீன் பிடிக்க போனோம் அப்படின்னா பெரிய மீனை பிடிக்கணும்னு சொல்வார். சும்மா குட்டி மீன்லாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு. அதனால சமூக தலைவர்கள், மிகப்பெரிய மக்களுடைய அந்த ஒரு என்ன சொல்றது, ரோல் மாடலா இருக்கக்கூடியவங்க எல்லாம் கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சாதாரண பொது ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ண பக்தியை ஏத்துப்பாங்க. அதனால பிரச்சாரம் கூட நம்ம வந்து பெரிய பெரிய தலைவர்களுக்கு மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சாரம் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னாக்க கண்டிப்பா பொதுமக்களும் இதை ஏத்துப்பாங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள், சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு உங்களோட இது சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. எங்களுக்கும் ஒரு நம்பிக்கையா இருக்கு மாதாஜி. ஸோ நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னாக்க, தானம் கொடுக்கணும் அப்படின்னு பிரபுபாதர் எவ்வளோ இன்சிஸ்ட் பண்றார், அதோடைய முக்கியத்துவம் என்ன. அந்த மாதிரி ஒரு இடத்த மட்டும் அவர் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க இந்த அளவுக்கு எப்படியும் பகவானுடைய புகழ் பரவும், அது வேற விஷயம். ஆனா ஒரு பக்தர் தன்னுடைய அந்த கடமையை வந்து அவர் செய்யறார். அதுக்காக நான் வந்து அதை ஷேர் பண்ணேன். அது நல்லது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ அரசர்களுடைய கஜானாலையும் இதே மாதிரி தங்கம் இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். கஜானாலையும் இருக்குமே. அதுக்கு அடுத்த பொருளுரையெல்லாம் அவர் கொடுத்துட்டார். இந்த மாதிரி தர்மம் பண்ண அதனுடைய இது போயிடுது. அங்க வந்து ஆமா, நாம சங்கீர்த்தன யாகத்துக்காக அவர் செலவு பண்றார். அந்த தங்கத்தினுடைய இருப்பு அவர் என்ன பண்றார், அவர் வந்து பகவானுடைய நாமத்தை பரப்புறதுக்காக பரீட்சித் மகாராஜர் பயன்படுத்தி திரும்ப அந்த 3 காலையும் சரி பண்ணிட்டார் பாருங்க. அதுதான் சரியான உபயோகம். இப்போ நல்லா இருந்துச்சு. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இப்ப பகவத்கீதை கிளாஸ் ஆரம்பிக்கிற நேரத்துல பாகவத கிளாஸ் 4 o'clock எனக்கு இஸ்கான் கோயில இருந்து எனக்கு கால் பண்ணாங்க மாதாஜி, சுதான்னு ஒரு மாதாஜி. எனக்கு வந்து பாகவத புக்கு என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன்னா, ஆனா நான் வந்து பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டிருக்கேன், நாளைக்கு தான் என் கைக்கு கிடைக்கும். அவங்க வந்து பாகவத பெருமை பத்தி சொல்லி நான் அம்மா மாதாஜி இதுல ஏற்கனவே அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, என்கிட்ட புத்தகம் இல்லாம தான் நான் இருக்கேன், நான் இது மாதிரி ஆர்டர் போட்டிருக்கேன், வரும் நாளைக்கு தான் கிடைக்கும்னு சொன்னேன்னா, நீ மத்திய கூட பாப்பாவை தூங்க வைக்கும் போது தட்டி கொடுத்த தூங்க வைக்கும் போது நான் கொஞ்சம் கண்ணை மூடினேன்னா என் முகத்துக்குள்ள எனக்கு அத்வைத ஆச்சாரிய சுவாமியோட முகம் எனக்கு வந்து போச்சு மாதாஜி. போட்டோ நீங்க அனுப்பிச்சு விடுவீங்களா பார்த்தேன், அத்வைத ஆச்சாரியா அவரோட முகம் மட்டும் வந்து அப்படி மஞ்சள் அலங்காரத்தோட எனக்கு காட்சி கொடுத்துட்டு போனாங்க. நான் டக்குன்னு முளைச்சு என்னால சுவாமி வராங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி அத்வைத ஆச்சாரியரையும் பிரபு பதவி மனசார தியானிச்சுட்டு நான் எதை இருந்தேன். நான் இப்ப 4 மணி ஆக போது கிளாஸ் அட்டன் பண்ண நினைச்சுட்டு இருக்கல, அந்த மாதாஜி கால் பண்ணி பாகவதம் வந்து இது மாதிரி அத்வைத ஆச்சாரியர்கிட்ட வச்சு இஸ்கான்ல பூஜை பண்ண பாகவத செட்டு வாங்கிக்கோங்க, நாங்க எல்லாருக்கும் கால் பண்ண மாட்டோம், பகவானால நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க, எல்லாருக்கும் நாங்க கால் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாதாஜி. ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணீங்க, வாங்கிட்டீங்களா? ஓகே சொல்லிருக்கேன் மாதாஜி. ஹரி ஹரி ஹரி, வெரி குட்.
மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜிக்காக மாதாஜி. நம்ம எல்லாரும் பாகவதம் செட் வாங்க போறாங்க. அதனால அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி ஒரு தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. சோ சைத்தன்ய மகாபிரபுடைய லீலை நித்திய லீலை நடந்துகிட்டே இருக்கு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் சத்யா பேசுறேன் மாதாஜி. சொல்லுங்க சொல்லு. அந்த மாதாஜி எனக்கும் கால் பண்ணாங்க மாதாஜி மதியம். நான் அந்த மாதிரி என்கிட்ட வந்து புக் எனக்கு ஒரு மாதாஜி வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணி எனக்கு ஃப்ரீயாவே வாங்கி கொடுத்திருந்தாங்க. அது பகவானோட கருணை தான். நான் நினைச்சிட்டு இருக்கேன் மாதாஜி நீங்க இன்னொருத்தவங்களுக்கு யாருக்காவது ஃப்ரீயா கொடுங்க. குட். ரொம்ப சந்தோஷம் மாதாஜி, ரொம்ப சந்தோஷம். சோ இதுதான் நல்ல ஒரு மனம். நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிருச்சு, அப்பாடா பணம் மிச்சம் அப்படின்னு நம்ம நினைக்காம நம்ம என்ன பண்ணணும், ஓகே நம்ம யாருக்காவது கொடுப்போம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கணும். நல்ல தாட் மாதாஜி. ஆர்டர் கொடுத்துட்டேன் மாதாஜி. சரி 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 மாதாஜி, ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம குரூப்லயே யாராவது வாங்க முடியாது, அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க யாருக்காவது நீங்க கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். அப்படி யாராவது இருந்தா சொல்லுங்க மாதாஜி, நான் அனுப்பிச்சு ஆமா வச்சிடறேன் மாதாஜி. அப்படி யாராவது இருந்தா குரூப்ல இருந்தா நீங்களே சொல்லுங்க, எனக்கு வந்து அவ்வளவு பணம் கொடுத்து என்னால வாங்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்களா இருந்தா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என் கண்டிப்பா பேர் அவைல் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. மாதாஜி என் பேர் லட்சுமி. என்னால வாங்க முடியாது, அந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்கேன். ஓகே மாதாஜி, எனக்கு நீங்க சத்யா மாதாஜி நீங்களும் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுல நான் எதுவும் கிடையாது. நீங்க 2 பேரும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு விருப்பம் இருந்து அது படினாக்க அவங்க உங்களுக்கு மாதாஜி, கொடுக்கணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுங்க. நான் வாங்கி தரேன் மாதாஜி. நான் வாங்கி தரேன். இன்னொரு செட் வாங்கி தரேன் மாதாஜி. உங்க ஃபோன் நம்பரும் அட்ரஸ் மட்டும் போட்டு வைங்க மாதாஜி. என்னால வந்து உண்மையிலே வாங்க முடியாது மாதாஜி அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதனால மாதாஜி. இல்ல மாதாஜி, அது வந்து ஒரு இது கிடையாது, தகுதி குறைவு கிடையாது அது. அதுக்காக நீங்க வருத்தப்பட்டுக்கவும் வேண்டாம். பகவானை பத்தி கேட்கிற ஆர்வம் இருந்தாலே போதும். பகவான் வந்து அதை மட்டும் தான் பாக்குறாரு, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுவார் உங்களுக்கு. அதனால பாருங்க, ஒரு பாகவதம் படிக்க ஆரம்பிச்சதுனால எவ்வளோ ஒரு ஒரு கனெக்ஷன் நமக்குள்ள ஏற்படுது, எவ்வளோ அன்பு பரிமாற்றங்கள் நமக்குள்ள நடக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பகவான் வந்து பரமாத்மாவும் எல்லாரோட இதயத்துல இருக்க, அதை வந்து நமக்கு பண்ணி கொடுக்குறார். ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. நம்பர் எங்க உங்கள்ட்ட இப்ப சொல்லவா, நீங்க குரூப்ல எதுவும் போடவா? நீங்க உங்க இதை போடுங்க, குரூப்ல போடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க மாதாஜி. ஓகேவா? சரிங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் லேட் ஆனது கூட ஒரு பெரிய நன்மை நடந்திருக்கு மாதாஜி. என்ன மாதாஜி? கிளாஸ் லேட் ஆனது கூட ஒரு மிகப்பெரிய நன்மை நடந்திருக்கு. கண்டிப்பா 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 மாதாஜி. அதுவும் நம்ம ஹேமலதா மாதாஜி வந்து அவ்வளோ டீட்டெயிலா அதை ஷேர் பண்ணாங்க பாருங்க. ஸோ அதனால இதையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணி அதை ஷேர் பண்ணி அது மூலமா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது கிடைச்சது. ஆல் க்ளோரிஸ் டு ஹேமலதா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஓகே, நம்ம எண்டு கொடுத்துருவோமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. வாஞ்சா கல்பத்ருப்யஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. श्रील प्रभुपाद की जय. थैंक यू ऑल. हरे कृष्णा. हरे कृष्णा. Thank you माताजी. थैंक यू. हरे कृष्णा. हरे कृष्णा. Thank you माताजी. थैंक यू माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा.